ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மல்லி செடியை கட்டிங் மூலமாக எப்படி சுலபமாக வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2-3 மெத்தட் வந்துட்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆனாலும் இப்போ நான் வந்து சொல்கிற மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிள். எந்த ஒரு மெனக்கெடுதலுமே இல்லாமல் ஈஸியாக இந்த கட்டிங் மூலமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிளான்ட்டை வளர்த்து கொண்டு வர முடியும். சரி வாங்க, நான் என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை விட சிம்பிளான மெத்தட் இருக்கவே முடியாது. நான் இப்போ வந்து ராமேஸ்வரம் மல்லி வந்துட்டு பிளான்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா 1 இயர் மெச்சூர்ட் பிளான்ட்டாக இருக்கணும். நல்லா மெச்சூர்ட் பிளான்ட்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல பிளான்ட்டாக வந்து கிடைக்கும். சின்ன செடியாக இருக்கிறதுல கட்டிங் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக வராது. குச்சிகள் வந்து காஞ்சி போயிடும். நல்லா முத்தன செடியில் இருந்து தான் நம்ம கட்டிங் வந்து எடுக்கணும். இப்போது எந்த மெத்தடில் கட்டிங்கை வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொழுந்து பகுதியிலேருந்து எண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 6 கன்று வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா 3 கன்று இருக்கணும். ஒரு கட்டிங்கில் 3 கன்றுவாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கட்டிங் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது நான் காட்டுறேன் பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து 1 2 3 4 5 6 இந்த இடத்துலையும் எடுத்துக்கலாம். இல்லைனா 3 கன்று வர இடத்துலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 கட்டிங் போல் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறதுலாம் வந்துட்டு மெலிஸ் குச்சி தான். இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸு, நல்லா பென்சில் திக்னஸில் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரூட் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதுலேயுமே அந்த 6 கன்று இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. 3 கன்று இல்லைனா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் இந்த கணு பகுதி வந்து நல்லா மொத்தமாக வேர் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம வந்து ஊனி வச்சு இந்த சின்ன குச்சியில் வைக்கிறதுக்கும் நல்லா பென்சில் திக்னஸில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் தான். நம்ம சின்ன குச்சியில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே வேர் பிடிச்சி பிளான்ட் வந்து ரெடி ஆகிடும். பெரிய தண்டுகளில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 மாதம் ஆகும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் ப்ரொசீஜர் தான். நான் அந்த மாதிரி கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதியில் இருக்க இலைகளை மட்டும் கிள்ளிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்கலவை ரெடி பண்ணி பிளான்ட்டை வந்து வைக்க வேண்டியது தான். என்ன மாதிரியான மண்கலவை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக இதுக்குன்னு எதுவும் புதுசாக எடுக்கலை. கொக்கோபீட் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். நார்மல் மண், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உரம் வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்னதாக வந்து ஒரு பாட் எடுத்துக்கிட்டேன். அதாவது 3 இன்ச் பாட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் போடும்போது அடியில் அந்த ஹோல்ஸ் வழியாக மண்ணெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னை நார் போட்டு வச்சுருந்தேன். இந்த தடவை எதுவுமே போடாமல் அப்படியே தான் வந்து டேரெக்டாக வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து நம்ம பிளான்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஊனி வச்சிட வேண்டியதுதான். வச்சு தண்ணி கொடுத்துட்டு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நாளாவது அது நிழல்லே வந்து இருக்கணும். நான் இது வரைக்கும் வெயிலே வந்து வைக்கலை, நிழல்லே தான் வச்சுருந்தேன். ஸோ நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ரூட் போட்டு ஹெல்த்தியான பிளான்ட் வந்து கிடச்சிடும். ஆல்ரெடி நான் போட்டு வச்ச பிளான்ட் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது 5ஆம் தேதி 11வது மாதம் 2025 வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 பாட்டில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ராமேஸ்வரம் மல்லி வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 மாதம் கழித்து இந்த பிளான்ட் வந்துட்டு எடுக்கிறேன். நிழல்லே தான் வச்சுருந்தேன். சுத்தமாக வந்து வெயிலே வரல. பாட்டு கீழே வந்து நம்மளுக்கு வேர் பிடிச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உதறினாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக ரூட்டடோடு வந்துடும். ஸோ நான் வந்து போன தடவை என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரத்தில் ஒரு மட்டை இருக்கும். தேங்காய் உரிக்கிறதுல வரக்கூடிய மட்டை கிடையாது. தென்னை மரத்துலேயே வந்துட்டு மெலிசாக ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு மட்டை இருக்கும். ஸோ அதை ரவுண்டாக கட் பண்ணி தான் பாட்டுக்கு அடியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதில் எப்படி வந்து நம்மளுக்கு நல்ல ரூட் பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கன்றும் வச்ச மாதிரி எடுத்தது. ஸோ அதனால தான் நான் வந்து 3 கன்று இல்லைனா 6 கன்று வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்தால். இதுவே வந்து 6 கன்றுனா நல்லா வந்து உயரமான பிளான்ட்டாக இருக்கும். 3 கன்றுமே மீடியம் சைஸில் இருக்கும். 2 குச்சி இதில் வந்து காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம வந்து தனித்தனியாக இப்போ வந்து பாட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளோட பிளான்ட்லலாம் ரூட் போட்டு ஹெல்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் என்ன பாட் சைஸ் இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ பெரிய பாட் இல்லாதனால நான் இப்போ 3 இன்ச் பாட்டே வந்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பிளான்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம 6 இன்ச் பாட்டோ 8 இன்ச் பாட்டோ பெரிய பாட்டில் கூட நம்ம வச்சுக்கலாம். தாராளமாக பெரிய பாட்லேயே வச்சுக்கலாம். வைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே பிளான்ட் வந்துட்டு நல்லா ரூட் போட்டு பெரிய பிளான்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% சக்ஸஸ் வந்து கொடுக்கும். நான் இப்போ வந்து
எப்படியுமே இந்த பாட்டிலேருந்து நான் 1 மந்த் கழித்து மாற்ற போகிறேன்றதுனால நான் அதே மண்கலவையை வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பெரிய பாட்டில் வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி கட்டிங் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து 1:1:1 எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு வந்து செம்மண் இல்லை தோட்டத்து மண், ஒரு பங்கு தொழு உரம், அதுக்கப்புறம் ஒரு பங்கு கொக்கோபீட்டோ இல்லைன்னா மணலோ வந்து எடுத்துக்கிட்டு 3த்தையும் கலந்து இந்த பிளான்ட் நம்ம வந்து வச்சிடலாம். வச்சுட்டு கண்டிப்பாக 1 வாரம் கிட்ட நிழலில் தான் வந்து வச்சுருக்கணும். நம்ம நர்சரி கவரில் பிளான்ட்லாம் வாங்கினதுக்கப்புறமா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த கவர்லேயும் மண்ணை போட்டு இந்த மாதிரி பிளான்ட்லாம் வச்சுட்டு நல்லா வேர் பிடிச்சி அந்த கவருக்கு கீழே நம்மளுக்கு வரும் இல்லையா, அப்போ கூட நம்ம வந்து இதை வேறு ஒரு தொட்டிக்கு வந்து மாற்றிக்கலாம். இதே மெத்தடில் உங்களுடைய கார்டன்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% சக்ஸஸ் கொடுக்கும். இன்னையோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.